வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரெக்னன்சி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு கர்ப்பம் ஆகியிருப்பாங்க. அந்த 3 மந்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்க வந்துட்டு இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி உட்காரணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும், இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து பெரியவங்களும் கிடையாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரெக்னன்சி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கவனமாக வந்து பார்த்துக்கிறதும் கிடையாது. நம்ம உடம்புல நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உடனே என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து இருந்தால் ஆபத்து, அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது உடனே இமிடியேட்டாக டாக்டரை வந்து பார்க்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அறிகுறிகளை அலட்சியப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த கருவுக்கு ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் நம்ம ரொம்ப வந்து அலர்ட்டாக இருக்கணும், உடனே வந்து டாக்டரை வந்து பார்க்கணும் அப்படின்றது அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆன உடனே வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு சில அறிகுறிகள்லாம் வரும். சில இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவான அறிகுறி. ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அறிகுறிகள் வந்து ரொம்பவே நமக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்போ வாமிட் ஆகட்டும், தலை சுற்றல் ஆகட்டும், மார்பக வலி ஆகட்டும், வயிற்று வலியெல்லாம் வர ஆரம்பிக்கும், கால் வலி எல்லாமே வந்து நம்ம சிம்டம்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மைல்டாக தான் இருக்கணும். அதனால் ரொம்ப வந்துட்டு நமக்கு எஃபெக்ட் ஆகக்கூடாது, ஐயோ தாங்க முடியாத அளவுக்கு வந்துட்டு வலிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து மைல்டான வலியாக தான் இருக்கணும். எந்த மாதிரியான வலிகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து ப்ரெக்னன்சி வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு ப்ளீடிங் வருது. அந்த ப்ளீடிங் வந்துட்டு எது வந்து நார்மல், எது வந்து அப்நார்மல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆனவுடனே லைட்டாக, அதாவது பார்த்திங்க அப்படின்னா வலியெல்லாம் அவங்களுக்கு பெருசாக இல்லை, வலியெல்லாம் வரல. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நாளாக பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக, அதாவது ஒரு துளி மாதிரி வந்துட்டு டிஸ்சார்ஜ் வந்து வருது அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சில நேரம் வந்துட்டு அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது கூட அந்த ப்ளீடிங் வந்து வரலாம். இந்த மாதிரி வந்து வயிற்றில் வலியெல்லாம் இல்லாமல் லைட்டாக ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, ஒரு 2 டேஸ் தான் இருந்துச்சு, அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ப்ளீடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு லைட்டாக படுது, நாளைக்கு பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக வருது, அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா எனி டைம் ஒரு 3 டைம்ஸ் அந்த நாளில் எப்போ வேணாலும் வந்துகிட்டே இருக்குது. சில நேரம் பார்த்திங்கன்னா கட்டியாக வருது. அந்த மாதிரிலாம் ப்ளீடிங் வந்து இருக்கவே வந்து கூடாது. லைட்டாக அதாவது ஒரு 2 டேஸ் வந்து லைட்டாக இன்றைக்கி பட்டதை விட மறுநாள் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன ட்ராப்ஸ் மாதிரி பட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் டாக்டர் பார்க்க வேண்டாம், சரியாயிடும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்தது, நாளைக்கு பார்த்திங்கன்னா இதை விட அளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக பெயின் வந்து இருந்தது. அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ளீடிங் வந்து வருதுன்னா ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, உடனே வந்து நீங்கள் டாக்டர் பார்க்கணும். இந்த மாதிரி ப்ளீடிங் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நேரம் டியூப்பில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரு உண்டாயிருக்கும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். சில நேரம் அடி வயிற்றில் பயங்கரமான வலி வந்து இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு வலி வந்து வருது அப்படின்னாலுமே வந்து நம்ம வந்து உடனே வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஒயிட் டிஸ்சார்ஜும் இருக்கக்கூடாது. ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வர்றது நார்மல், அதாவது கம்மியாக நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ஒரு லிமிட்டாக, எப்போயோ ஒரு தடம் நமக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது லைட்டாக அப்படின்னா ஓகே. அதிகமான ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குமே என்ன காரணம், இது வந்து பிரச்சனை இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணி ஆகணும். இன்னது 3வது சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, சில நேரங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் வந்து இருக்கும். அதாவது வாமிட்டிங் வரும், தலை சுற்றல் வரும், மயக்கம் வரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த வாமிட்டிங்லாம் வந்து சில நேரம் டேப்லெட் கொடுப்பாங்க, அதனால் வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்படி இருந்தால் பிரச்சனை வந்து கிடையாது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு வாமிட்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, நல்லா தலை சுற்றல், மயக்கம், என்னால் எந்த வேலையுமே பார்க்க முடியல, நான் ஆக்டிவாகவே இல்லை, இந்த ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து எனக்கு இருந்தது அப்படின்னு போது திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. அதாவது திடீர்னு வாமிட் பண்ணிட்டுருப்பீங்க, வாமிட்லாம் ஸ்டாப் ஆயிரும், மயக்கம் வராது, தலை சுற்றல் வராது, நல்லா ஆக்டிவாக அதாவது பார்த்திங்கன்னா எந்த சிம்டம்ஸுமே எனக்கு வந்து சடனாக நின்று போச்சு. அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அறிகுறி வந்து மாற்றம் வரும். ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா வாமிட்டிங் வந்து குறைஞ்சிரும், மயக்கம் வந்து தலை சுற்றல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்த டயர்ட்னஸ்லாம் இருக்க தான் செய்யும். நம்மளுக்கு ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும். திடீர்னு வந்து சில உணவுகள் வந்து சாப்பிட்டோன்னே வாமிட் வரும், குமட்டல் வரும், இதெல்லாம் வந்து இயல்பு. ஆனால் இது எதுவுமே சடனாக அப்படி நின்று போச்சுன்னா அதுவுமே டேஞ்சரான ஒரு அறிகுறி.
அந்த மாதிரி எனக்கு வந்து ப்ரெக்னன்சி அறிகுறிலாம் இருந்துச்சு. சடனாக வந்துட்டு எனக்கு ஒரு அறிகுறி கூட இல்ல. அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே, நீங்க டாக்டர ஒரு தடவ வந்துட்டு விசிட் பண்றது நல்லது. எனக்கு அந்த அறிகுறிகள்லாம் இருந்தது. இப்ப எதுவுமே வந்து இல்ல. அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணியோ, ஒரு விசிட் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்பவே நல்லது. எதுவுமே வந்து இந்த காலகட்டத்தில வந்து நம்ம எந்த ஒரு அறிகுறியுமே அலட்சியமா வந்து எடுத்துக்கூடாது. ஏன்னா வாமிட்டிங் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆகும். ஆனா உடனே ஸ்டாப் ஆகாது. திடீர்னு 2 நாள், 1 நாளுக்கு அதே மாதிரி உங்களுக்கு கீழ் முதுகுல, அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ இருக்கக்கூடிய முதுகு பகுதியில அதிகமான பெயின் வரதோ, அடி வயிற்று பகுதியில அதிகமான வலி வரதோ இருக்கவே கூடாது. இந்த மாதிரி அதிகமான பெயின் வரது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கரு கலைய போவதற்கான வாய்ப்பா இருக்கும். ரொம்ப அடி வயிற்றில வலி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து டியூப் ப்ரெக்னன்சியா கூட இருக்கும். அதாவது கருக்குழாயில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கரு ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாரி இருக்கும்போது நமக்கு ரொம்பவே டேஞ்சர். அத உடனே வந்துட்டு நம்ம வந்துட்டு சரி பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வந்து அடி வயிற்றில ஒரு அதிகமான வலி வருது அப்படின்னா, அலட்சியமா வந்து இருக்காதீங்க. அதுவுமே நீங்க போயிட்டு உடனே வந்துட்டு சரி பண்றது நல்லது. இந்த அறிகுறிகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான அறிகுறிகளா இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.